அனைவருக்கும் வணக்கம். பாலத்திருப்பரசந்தருடைய திருவருளாலும் எங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் எல்லாம் வல்ல சிவபெருமான் சென்மன் நாராயணமூர்த்தி அனுகிரகத்தாலும் எல்லாம் வளம் பெற்று நலமாக வாழ ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க குறிப்பை பார்ப்போம். இன்று வெள்ளிக்கிழமை 13/6/2025 உத்தராயண காலம், வசந்த ருது, விசுவாச வருடம், வைகாசி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:32. இன்றைய நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய வெள்ளிக்கிழமை ஆகதால் ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் ஆகப்பட்டது பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் மேற்கு தென்மேற்கு. பரிகாரம் வெள்ளம், அதாவது மேற்கு தென்மேற்கு பயணம் மேற்கொள்ளும் அன்பர்கள் வெள்ளம் மறந்து செல்வது சிறப்பு. இன்றைய கரண நேரம் பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் இரவு 11:34 வரை ரோகிணி நட்சத்திரம், அது பின்பு மிருகசீஷ நட்சத்திரம். ஆகவே இரவு ரோகிணி நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரமாக இருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக முழுமையாக உள்ளது. சற்று இந்த ரிஷபராசிக்காரர்கள் நிதானமாக செயல்படுவது உத்தமம். இன்றைய நித்திய நாமயகம் சித்த நாமயகமாக உள்ளது. இன்றைய திதி தேய்பிறை திவிதியை திதி 3:24 வரை, பின்பு திருதியை திதி. இன்று திவிதியை திருதியை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த மூங்கில் சம்பந்தப்பட்ட வேலை செய்ய நல்ல பலன் கொடுக்கும். திருமணம், பயணம் மேற்கொள்ளுதல், கோவில் அமைத்தல், வீடு வெளிவட்டார இடம் சரி செய்தல், நகை உற்பத்தி செய்தல், நகை அணிதல், உடல் வலிமையான வேலைகள் செய்தல், அதாவது அந்த ஜிம்மு சம்மந்தப்பட்ட உபகரணங்கள்லாம் வாங்குவது ஏற்றது. வீடு கட்டுதல் நல்லது, அதாவது வீடு அமைத்தல் அப்படின்னா புதிதாக வீடு கட்டுறது, அதுக்குண்டான பேச்சுவார்த்தையெல்லாம் நடப்பது இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நட்சத்திரம் கீழ்நோக்கு உள்ள பூராட நட்சத்திரம் இரவு 11:34 வரை, அதன் பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்றைய நட்சத்திர பலன் கணிதம் பயில, கடன் தீர்க்க, நோயாளிகளை குளிக்க, மாடு வாங்க ஏற்ற நாளாக உள்ளது. இன்றைய நாமயோகம் சுப்ரம் நாமயோகம் பகல் 1:45 வரை உள்ளது. இன்றைய கரணம் கரசை கரணம் பகல் 3:24 வரை கரசை கரணம், அதன் பின்பு வனசை கரணம். இன்றைய சிராத திவிதை திருதி. இன்றைய நேத்திரம் 2, ஜீவன் 1. ஆகவே நேத்திரம் என்பது கண் உள்ள நாளும், ஜீவன் உள்ளது உயிர் உள்ள நாளாக கருதப்பட்டு இது முழுமையாக உள்ளது. இன்று விவாக சக்கரம், திருமண சக்கரம் சொல்லக்கூடியது மேற்கு திசை உள்ளது. இன்று திதி சூன்யம் பெறும் ராசி பார்க்கும்போது பகல் 3:24 வரை தனுசு மீன ராசிக்கும், அது பின்பு மகரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த திதி சூன்யமாக உள்ளது. இந்த திதி சூன்யம் பெறும் ராசிக்காரர்கள் சற்று நிதானமாக செயல்பட்டு வருவது கால சிறந்ததாக இருக்கும். ஆகவே இன்றைய தினம் திருப்புலியூர் சைபர் சுவாமி ஜெயந்தி விழா, அரியங்குடி ஸ்ரீ சீனிவாச பெருமாள் வெள்ளி ரத பவானி. ஆகவே இன்றைய தினம் விசேஷங்கள் பார்த்தோம். இன்றைய தினத்துக்குண்டான வெள்ளிக்கிழமை என்பதால் ஃபோரைகள் எப்படி வேலை செய்து
வெள்ளிக்கிழமை சுபஹோரைகளுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அதிகாலை 6 மணி காலையில் முதல் ஹோரை சுக்கிரஹோரை வருவதால் மகாலட்சுமி பூஜை செய்து கொள்வது நன்மை செய்யும். ஆகவே இன்றைய தினம் 24 மணி நேரத்துக்கு இந்த ஹோரை என்ன செய்யும், என்ன நேரத்தில் என்னென்ன ஹோரை உள்ளது, அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிரஹோரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை சந்திரஹோரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை, முற்பகல் 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிரஹோரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, முற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சந்திரஹோரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹோரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹோரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிரஹோரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை சந்திரஹோரை, நள்ளிரவு 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, நள்ளிரவு 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிரஹோரை, அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை சந்திரஹோரை. ஆகவே இன்றைய வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் சுக்கிரன், புதன், சந்திரன், குரு ஹோரை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு எல்லா பூஜை புனஸ்காரங்கள் செய்து விசேஷங்கள் நடத்தி கொள்வது, பிறரிடம் புதிதாக சென்று பார்த்து அவருடைய காரியத்துக்கு வெற்றி அடையிறதுக்கு இந்த ஹோரை பயன்படுத்தி கொள்ளணும். அதேபோல் கௌரி பஞ்சாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது, கௌரி பஞ்சாங்கம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு காலம். ஆகவே அப்படி பார்த்தா காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை சுகம், காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை சோரம், காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை உத்தி, பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை விஷம், பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை அமிர்தம், பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை ரோகம், பகல் 1:30 மணி முதல் 4:30 மணி வரை லாபம், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை தனம், இரவு 6 மணி முதல் 7:30 மணி வரை ரோகம், இரவு 7:30 மணி முதல் 9 மணி வரை லாபம், இரவு 9 மணி முதல் 10:30 மணி வரை தனம், இரவு 10:30 மணி முதல் 12 மணி வரை சுகம், இரவு 12 மணி முதல் 1:30 மணி வரை ரோகம், இரவு 1:30 மணி முதல் 3 மணி வரை உத்தி, அதிகாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை விஷம், அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை அமிர்தம். ஆகவே இந்த கௌரி பஞ்சாங்கம் பிறகு சுகம், உத்தி, அமிர்தம், லாபம், தனம் போன்றவற்றை பின்பற்றி எல்லா சுப காரியங்கள் செய்து கொள்வது ஏற்ற நாளாக அமையும். ஆகவே இன்றைய வெள்ளிக்கிழமை சுப நாளாக கருதி எல்லாம் வல்ல ஸ்ரீ பால திருவர் சுந்தருடைய பேரருளாலும் எங்கள் முன்னோருடைய ஆசீர்வாதத்தாலும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா.